யாரும் யார் கூடயும் பேச மாட்டாங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் கூட பேச மாட்டாங்க. யுஎஸ் வந்து ஈரான் கூட பேச மாட்டாங்க. ஈரான் வந்து இஸ்ரேலுக்கும் யுஎஸ் கிட்ட பேச தயாராக இல்லை. கல்ஃப் கண்ட்ரீஸு சவுதி வந்து ஈரான் கூட பேச தயாராக இல்லை. ஈரான் வந்து சவுதி கூட பேச தயாராக இல்லை. மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸு மற்றதெல்லாம் அவங்களும் பேச தயாராக இல்லை. பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் கூட பேச தயாராக இல்லை. ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் கூட பேச தயாராக இல்லை. பலூச்சிஸ்தான் நடுவில் மாட்டிட்டு எங்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும், நாங்கள் யார்கிட்ட பேசணும்னு அவங்க தவிச்சிட்ருக்காங்க. சைனா வந்து யூஎஸ் கூட பேச தயாராக இல்லை. ஈரான் கூட பேச தயாராக இல்லை. ரஷ்யாவும் வந்து பேச தயாராக இல்லை. அப்போ யார் தான் பேசுகிறது? யாருமே பேசாமல் டெய்லி சண்டை பெருசாகிட்டே போகுது. ஏன்னா எல்லாம் ஈகோவாக இருக்குது. யார் நிறுத்தினா நம்ம பேசினா என்ன ஆகும்? ஆனால் கஷ்டப்படுறது யார்? எல்லாருக்கும் உலகத்தில் பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, எண்ணெய் இல்லை. இப்போ பாகிஸ்தானில் இப்போ 4 ஸ்கூல் தான் 4 தான் ஒர்க் ஆகுது. ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் இல்லை. தாய்லாண்டில் எல்லாமே பெட்ரோல் பங்கில் சாத்திட்டாங்க. இங்கேயுமே இந்தியாவில் பார்க்கலாம்ல, எல்லாம் நிறைய பேனிக் ஆகிட்டு போயிட்டு. இதுக்கு என்ன தான் முடிவு? இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது. இவங்க கூட எல்லாம் யார் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கா? நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர் தான். அவர் ஈரான் கூட பேசலாம், அவர் புட்டின் கூட பேசலாம், சைனா கூட பேசலாம், யூஎஸ் கூட பேசலாம். எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு. அவருக்கும் வந்து சாதாரண இது இல்லை. அவர் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அவர் ஒன்றும் இனி ப்ரூவ் பண்ண தேவையில்லை. 12 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்புறம் டோட்டலாக 30 வருஷம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 15 வருஷம் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இது மேலே ப்ரூவ் பண்ண தயாராக இல்லை. அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அவர் இத்தனை கண்ட்ரிஸ் கூட பேச நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சனால எல்லாருக்கும் டேபிளில் கூட்டிகிட்டு வரணும்னா 2 பேர் தான் முடியும். ஒன்று புட்டின், ஒன்று வந்து மோடி, நம்ம மோடி. இப்போ 2 பேர் நினச்சா பேசி இது ஏதோ ஒரு முடிவு கொண்டு வரலாம். இல்லாட்டி இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அவர் நினச்சா முடியும். ஏதாவது ஒரு நடக்கணும். இல்லாட்டி வந்து எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், அங்கே யூஎஸில் அவங்க பண்ண இதில், இஸ்ரேல் பண்ண இதில் ரோட்டில் இப்போது நம்ம ஊரில் ஒரு ஸ்கூல் கூடி பசங்களுக்கு சாதாரண ஒரு ஆள் கூடி சாப்பாடு ஹோட்டலில் போனால் அங்கே கேஸ் இல்லை, அடுப்பில் எரிக்கிறாங்க. அப்போது டீ கடையில் போனால் கேஸ் இல்லை, அவங்க ஃபோனை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே பாதிச்சிச்சு பாருங்கள். ஒரு உலக சண்டை வந்து வேர்ல்டு வார் 3 போகாமல் இருக்கணும்னா எதாவது பண்ணணும். நம்ம நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவங்க நினச்சா பண்ணலாம். பண்ணி ஒரு சமாதானம் கொண்டு வரலாம். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் காமனாக இருக்கார். பார்க்கலாம், நல்ல விதம் நடக்கும்.